ஒவ்வொரு ஆண்டும் நாம் யோகா திருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். அதுக்கு எந்த பலன் உண்டு, ஏதாவது பலன் இருக்கின்றதா என்று எண்ணி பார்த்தால் இப்பொழுது நீங்கள் அதற்கு உதாரணமாக இங்கே அதற்கு பலன் இருக்கின்றது என்று சான்று அளித்திருக்கின்றீர்கள். அது எந்த ஐயமும் இல்லை. முதல்ல பார்த்தா ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு யோகா கலை கற்றவர், தேர்வு நல்ல நிலையில் உள்ளவர் யோகா கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் இன்று பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த யோகா கலை தேர்வு செய்து தேர்ந்தெடுத்து கற்று தெளிந்து இங்கே செய்து காட்டியிருக்கின்றீர்கள். அதுதான் இப்பொழுது நாம் அகில உலக யோகா திருவிழா 29வது ஆண்டில் நடத்துகின்ற நிலையில் அது நமக்கு பலன் கொடுத்திருக்கின்றது. யோகாவை பற்றி இங்கே நம்முடைய இந்த பாப்பா பேசும்போது பேசுனாங்க, எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யோகா இருக்கிறது, திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயதில் கணீர் என்ற பேச்சு இது உங்களுக்கெல்லாம் ஒரு, அதாவது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. திருமூலருடைய அந்த நூலை படிப்பது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. திருமந்திரத்தை தெரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த செய்திகளை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அறிந்து கொண்ட பொருளை அறிந்து கொள்வது என்பது மிகவும் சிரமம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த செல்வி நீங்கள் பேசும்போது அந்த உரையில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரிந்து கொள்வது. நாமும் இப்படியெல்லாம் பேசணும், படிக்கணும், இது போன்ற நூல்களை படிக்கணும் என்பதற்கு அது ஒரு வாய்ப்பு என்பது தான் என்னுடைய எண்ணம். பொதுவாக நல்ல நூல்களை படிக்க வேண்டும். நல்ல நூல்களை படித்தால் நிறைய செயல் தெரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில். வாழ்க்கை சீராக அமைப்பதற்கு நல்ல நூல்களை படிப்பது மிக அவசியமான ஒன்று. அதுவும் இப்படிப்பட்ட அந்த சிறிய வயதில் இந்த பாப்பா பேசும்பொழுது அப்போ அது உள்ள ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி நூல்கள்லாம் படித்தா நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. யோக கலையை நாம் கற்று தெரிந்து கொள்வது நம்முடைய ஆரோக்கியம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று.